வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இன்றைக்கி நம்ம 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ பெய்திருக்கக்கூடிய இந்த கோடை மழை இந்த அளவுக்கு பெஞ்சிருக்குது, நண்பர்கள்லாம் எப்படி தகவல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து. அடுத்து நமக்கு எந்தெந்த இடங்களில் எவ்வளோ மலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட பதிவிட்டிருந்தாங்க. பதிவுனா நேரடியாகவே தொடர்பு கொண்டிருந்தாங்க. என்னோடய முகநூல் பேஜிலேருந்து என்னுடைய நம்பர் எடுத்து நிறைய நண்பர்கள் தொடர்பு கொண்டிருந்தாங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்கு. அந்த நம்பர்லாம் எடுத்து அவங்க பேசும்போது கண்டிப்பாக அதில் ஆர்வம் இருக்க போய் தான் நண்பர்கள்லாம் தொடர்பு கொள்கிறாங்க. அவங்களுக்கான சந்தேகங்கள் கேட்குறாங்க. அது மாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோவும் ஒரு பதிவு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த போர்வெல் பற்றின ஒரு பதிவு அதிகம் கிடையாது வீடியோக்கள். நம்ம அந்த முயற்சி ஏன் எடுத்தோம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கணும். ஏன்னா அந்த போர்வெல்ங்கிறது எந்த அளவுக்கு அத்தியாவசியம், அதே போல் அது எவ்வளோ நாளைக்கு நமக்கு இந்த போர்வெல்லாம் அமைக்கக்கூடிய அதாவது அமைக்கக்கூடிய ஒரு காலம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறையா வீடியோ போடணும் அப்படின்னு. ஏன்னா பக்கத்து மாநிலத்திலலாம் பார்த்திங்கன்னா தண்ணீர் வறட்சி இந்த வருஷம் தலைவிரிச்சு ஆடிடுச்சு. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்நாடகாலாம் இன்றைக்கி பெங்களூர் சிட்டிலாம் போர்வெல்லே அமைக்கிறதுக்கு இல்லாமல் தடை விதிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம சக நண்பர்கள் பதிவிட்டிருந்தாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த நிலத்தடி நீர்மட்டத்தை நாளுக்கு நாள் வெகுவாக நம்ம உறிஞ்சி எடுத்துக்கிட்டே போகிறோம். ஆழங்கள் அதிகமாக போயிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி பெங்களூர் சிட்டியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 1000-2000 அடி வரையுமே டச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை நம்ம இவ்வளோ நாள் பயன்படுத்தியிருக்கோம். அந்த நீர்மட்டத்தை திரும்ப பெருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு தலைப்பை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மழைநீர் சேகரிப்பை பற்றி நம்ம ஒரு முக்கியத்துவத்தை சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறையா மாவட்டங்களில் மழை நல்லா பெய்திருக்குன்னு சொல்லி நண்பர்கள் பதிவிட்டிருந்தாங்க. இருந்த போதிலும் சில இடங்களில் மழை இல்லை. ஒவ்வொரு சில மாவட்டங்களில் ஒரு பகுதியில் மழை நல்லா பெஞ்சிருக்கு, ஒரு பகுதியில் மழை ஒன்றும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தாங்க. நமக்கு இருந்த போதிலும் நமக்கு இனி அடுத்து வரக்கூடிய பருவமழை இருக்குது. நமக்கு இனி தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழைலாம் இனிமேல் நமக்கு இந்த ஆகஸ்ட்டுக்கு மேலே நமக்கு அடுத்தடுத்த மழைகள் இருக்குது நமக்கு கண்டிப்பாக. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு பருவமழை கிடச்சிது அப்படின்னா நமக்கான நீர் தேவையை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த போர்வெல்லில் நம்ம தண்ணீர் எடுக்கிறோம். அந்த தண்ணீர் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா பேர் அந்த ஒரு சிந்தனையிலே தான் இருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு மழை எந்த அளவுக்கு பொழிவு இருக்கோ, மழை பொழிவு இருக்கோ அந்த அளவு தான் நமக்கு பூமியில் நீர்மட்டம் பெருகும். அந்த நீர்மட்டம் பெருகக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நிறையா வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அந்த நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், மழைநீர் சேகரிப்பு. நம்ம நிறைய வீடியோக்களில் அந்த மழைநீர் சேகரிப்பை பற்றி தான் நம்ம நிறையா வலியுறுத்திட்டு வரோம். ஏன்னா போர்வெல் நம்ம ஆரம்பத்தில் இப்போ எனக்கு தெரிந்த ஒரு 30 வருடங்கள் நம்ம வச்சுக்கிட்டோம்னா கூட, ஒரு கடைசி இப்போ இந்த 20 வருடங்களாக தான் ரொம்ப ஆழங்கள் அதிகமாக ஓட்டுறோம். அதுக்கு முன்னெல்லாம் அவ்வளோ ஆழங்கள் ஓட்டலை. ஒரு சில 100 அடிகள், 200 அடி, 300 அடி இருந்தது. இன்றைக்கி 500 அடியாச்சு. அப்புறம் 800 அடி, 1000 அடியாச்சு. இன்றைக்கி 1500 அடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆழங்களை கீழே கொண்டுகிட்டே போக போக பூமியில் தண்ணி இருக்குமானா கண்டிப்பாக கீழே 1500 அடி, 2000 அடி போகும்போதே எனக்கு தெரிஞ்சு தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே அந்த மழை நீர் தான் நமக்கு பூமியில் சேர்ந்து அந்த மண்ணில் உறிஞ்சப்பட்டு அது ஒரு கல் இடுக்குகள்லேயும் பாறையுடைய இடுக்குகள்லேயும் போய் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதை, நீர்வழி பாதை உள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் ஒரு போர்வெல்லில் சேருது. அப்போ நமக்கு அந்த தண்ணீர் தான் நமக்கு ஒரு ஜீவனாக இருக்குது. அதாவது மழைநீர் தான் நமக்கு கண்டிப்பாக இதுக்கான போர்வெல்லுக்கான நீருக்கான மூல ஆதாரமே. அது மாதிரி இந்த போர்வெல் அமைக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, அது ஒரு அக்ஃபயரில் கண்டிப்பாக அமைச்சிருக்கணும். அக்ஃபயர்னால் இப்போது ஒன்றும் பெரிய அளவிலலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஒரு மலை இருக்குது, அந்த மலை சரிவு இருக்குது. இப்போ 2 மலைகள் இருக்குது. அந்த 2 மலைகளுக்கு நடுவில் என்ன ஒரு சரிவு, அதாவது ஒரு கணவாய் இருக்கோ அது மாதிரி பூமிக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இந்த நீர் பிடிப்புகள் நிறையா நீர்கள் பல ஆயிரம் வருடங்களாக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நீர்மட்டத்தை தான் நம்ம உறிஞ்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக சில இடங்கள்லாம் சில மாவட்டத்திலலாம் அந்த பாறையுடைய உயரங்கள் மேலேயே ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த இடங்கள்லாம் தண்ணீர் வெகுவாக கிடைக்கிறதில்ல. நல்லா கவனித்து பாருங்கள். எவ்வளோ ஆழங்கள் நீங்கள் போர்வெல் அமைச்சிருந்தாலும் அந்த தண்ணீர் கிடைக்கிறது என்னமோ நமக்கு அந்த 500-600 அடிக்குள்ளார கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில இடங்களில் ஒரு 1000 அடி, 1100 அடியில் போய் கிடைக்கக்கூடிய தண்ணீர், அதாவது ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய தண்ணீராக இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாறையுடைய பிளவுகள் எந்த அளவுக்கு அந்த கல் ஃப்ராக்சர்லாம் இருக்குங்கிறத பொறுத்து தான் நமக்கு ஆழங்களில் கிடைக்கக்கூடிய தண்ணீர். நம்ம தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலும் மேலும் புதுசாக போர் ஓட்டிகிட்டே தான் இருக்கோம். ஆழங்களை அதிகப்படுத்திகிட்டே தான் இருக்கோம்.
அதனால் நமக்கு தண்ணீர் வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக அது மூலமாகவே கண்டிப்பாக நம்மளுடைய இதை வந்து தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியாது. நமக்கு வந்து கண்டிப்பாக மழை எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து நம்மளுடைய போர்வெல்லையும் தண்ணீர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இன்றைக்கி ஒரு உதாரணத்திற்கு ஒரு தோட்டமே வச்சுருக்கோம். ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் இருக்குது. அதில் ஒரு 2 போர்வெல் இருக்குது அப்படின்னா அந்த 5-6 ஏக்கரில் வந்து மழை பெய்யக்கூடிய மழை நீரெல்லாம் சேர்ந்து அந்த பூமிக்குள்ளே வந்து மண்ணில் உறிஞ்சப்பட்டு அது பாறை கீழே இருக்கக்கூடிய பாறைகளையும் உறிஞ்சப்பட்டு அது அந்த நீர்வழி பாதையெல்லாம் எங்கெங்கெல்லாம் தேக்கங்கள் இருக்கோ அதில் போய் சேரும்போது நமக்கு வந்து அதுதான் நமக்கு வந்து போர்வெல்லில் தண்ணீராக கிடைக்கிது. அதனால் வந்து நமக்கு வந்து இந்த நீர் தேவையை வந்து சரி கட்டணும்னா நம்ம வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் பூமியில் சேர்ந்திருந்த நீரை தான் நம்ம இப்போ உறிஞ்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த 30-40 வருடங்களாக. ஏன்னா இனி இதே நிலை நீடித்துக்கிட்டே இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஆழங்கள் ஓட்டினாலும் நமக்கு வந்து தண்ணீர் தட்டுப்பாடு வந்து பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம நிறைய வீடியோக்களில் வந்து மழைநீர் சேகரிப்பை பற்றி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து அதை வந்து நம்ம எப்படி ஒரு சிம்பிளான டெக்னிக்கில் செலவு வந்து அதிகம் இல்லாமல் நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு காணொலியை வந்து கூடிய விரைவில்னால் இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே வந்து நான் அதை வந்து கருத்து சித்திரமாக வந்து மாற்றி அதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும்னு இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மழைநீர் சேகரிப்பான இதெல்லாம் வந்து சிம்பிளாக வந்து இருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு போர்வெல்லில் வந்து எந்த அளவுக்கு செய்யணும், எந்த ஆழங்களில் செய்யணும், அதுக்கு என்னென்ன பொருள்கள் செலவு இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது, அதை என்ன மாதிரி பணியெல்லாம் செஞ்சால் நமக்கு வந்து அது செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் நான் வந்து அப்லோடு பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய இடங்களில் வந்து அந்த மழைநீர் சேகரிப்பு வந்து நம்ம நிறைய சொல்லி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. நிறையா நண்பர்கள் நிறைய மாவட்டங்கள் இருந்து நாங்களாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் வாயில நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க செஞ்சதுனால அவங்களுடைய விவசாயத்தை வந்து இப்போ காப்பாற்றிட்டு வராங்க. அந்தளவுக்கு ஒரு நிலை தான் இன்றைக்கி இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா பூமியில் நீர்மட்டத்தை வந்து வெகுவாக எடுத்துட்டோம். அப்போ வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் இன்றைக்கி கணக்கு எடுத்துட்டோம்னா எந்த ஊரில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு 20 போர் 30 போராவது இருக்குது. அப்போ அந்த 30 போர்வெல்லும் வந்து கண்டிப்பாக வந்து எதை நம்பி இருக்குன்னா அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நீர்வளத்தை பொறுத்து தான், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து தான் நமக்கு எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த நீர்வளம் எடுக்க உறிஞ்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த நீரை வந்து திரும்ப நம்ம வைக்காமல் நம்ம வந்து எடுத்துகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக சீக்கிரம் வந்து அது தீர்ந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்குது. அது மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த மழைநீர் சேகரிப்பை வந்து உருவாக்குங்க. எல்லாருமே ஒவ்வொரு விவசாயியும் குறைஞ்சபட்சம் நம்ம தோட்டத்தில் இப்போ இன்றைக்கி நிறையா போர்வெல் தண்ணீர் வராத போர்வெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போர்வெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சில போர்வெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் இருக்கும், நிறைய ஃப்ராக்சர் இருக்கும், ஆனால் தண்ணீர் இருக்காது. அந்த மாதிரி போர்வெல்லாம் கண்டிப்பாக மழைநீர் வந்து நம்ம வந்து உருவாக்கி நம்ம மழைநீர் சேகரிப்பாக இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சியாக தான் அதை செய்ய முடியும். ஏன்னா ஒரு விவசாயி செஞ்சதுனால அந்த ஏரியா ஃபுல்லாக பலன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. எல்லாருமே அவரவர்கள் முடிந்த அளவுக்கு அவங்க தோட்டத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். அரசாங்கமும் இதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். நிறைய இடங்களில் வந்து இந்த மழைநீர் சேகரிப்புக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து அவங்களும் வலியுறுத்தணும். ஏன்னா நம்ம வந்து வெறும் யூடியூப்லேயே எல்லா விஷயத்தையும் சொல்லி எல்லாருமே யூடியூப்பே பார்க்க போகிறது கிடையாது. இருந்த போதிலும் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மழைநீர் சேகரிப்பு வந்து உருவாக்கும் போது என்னென்னலாம் தேவை, அது எவ்வளோ ஆழங்கள் எடுக்கணும், அந்த தண்ணீர் வந்து எங்கிருந்து வந்து சேரணும், அதை வந்து எப்படி ஃபில்ட்ரு பண்ணணும், அதுக்கு வந்து என்னென்ன பொருட்களை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து முழுக்க அந்த மழைநீர் சேகரிப்பை பற்றி கண்டிப்பாக நாங்கள் கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறோம். இப்போ 4-5 நாட்களாக எங்களுக்கு அந்த மழை இருந்த போதிலும் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு நாள் வெயில்லையே நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம பெய்த மழையெல்லாம் போயிடுச்சு, அந்த ஈரம்லாம் போயிடுச்சு. பனியை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது மாதிரி தான். ஏன்னா வந்து நீ அடுத்த ஒர்க்கு வந்து நீ கன்னியூவாக நடக்கும். இன்னும் 2-3 மாதங்களுக்கு வந்து தேவைகள் அதிகம் இருக்குது. இன்றைக்கி வந்து போர்வெல் தேவைகள் அதிகமாக இருக்குது, தண்ணீர் தேவைகள் அதை விட அதிகமாக தேவை இருக்குது. அப்படிங்கும்போது போர்வெல் அமைக்கிறது தான் ஒரு எளிய வழியினால் அதனால் எல்லாருமே அமைக்கிறாங்க. கூடிய விரைவில் நம்ம வந்து இதே நிலையை நீடித்து ஆயிரக்கணக்கான அடிகள் நம்ம கொண்டு போகும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து அரசாங்கம் வந்து அதை தடை விதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்மளே ஏற்படுத்திடக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மழைநீர் சேகரிப்பை வந்து உருவாக்கிக்கணும். ஏன்னா இப்போ பேஞ்சிருக்க மழையில் வந்து நமக்கு என்னெல்லாம் பயன் கிடைக்கும்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் வந்து போட்டிருந்தேன். அதாவது எத்தனை நாட்கள் ஆகும், எவ்வளோ நாட்கள் எடுக்கும் ஒரு போரில் வந்து தண்ணீர் மறுபடியும் திரும்ப சேர்றதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். நிறையா நண்பர்கள் வந்து நேரடியாகவே தொடர்பு கொண்டு அவங்களுடைய இதெல்லாம் கேட்டாங்க, சந்தேகங்களை. அது நிறைய நண்பர்கள் வந்து நம்ம வீடியோவை வந்து பாராட்டியும் இது பண்ணியிருந்தாங்க.
அது மாதிரி தொடர்ந்து நம்ம புது புது முயற்சிகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா நம்ம இந்த போர்வெல் சம்மந்தமாக நம் தாய்மொழியில் அதிக வீடியோக்கள் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்காங்க. அது வந்து 1-2 வீடியோக்கள் வந்து அவங்களுடைய பக்கத்தில் வந்து யூடியூப் பக்கத்தில் இருக்கிறதுனால அதனால் வந்து எல்லாத்தையும் போய் சேர்றது கிடையாது. அதனால் வந்து இது ஒரு முழுக்க ஒரு போர்வெல் சம்மந்தமான ஒரு யூடியூப்னால நம்ம வந்து முழுக்க அது சம்மந்தமான விஷயங்களை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு இப்போ பெய்த மழை வந்து நமக்கு வந்து போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 10-20 நாட்கள் வரை நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணீர் தேவையை வந்து குறைச்சிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வந்து பூமியில் முழுமையாக சேர்ந்துருக்குமா அப்படின்னாலாம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இனி அடுத்து வரக்கூடிய பருவமழையை எதிர்நோக்கி நம்ம இருக்கோம். ஏன்னா இந்த 10-15 நாட்கள் கழிந்த பிறகும் மறுபடியும் நண்பர்கள் எல்லாருமே வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் போது போர்வெல் மறுபடியும் அமைக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் போர்வெல் ஆழங்கள் அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து ரொம்ப நிறையா போர்வெல் அமைக்கிறத விட நான் வந்து குறிப்பிடும் மாதிரி ஒரு தோட்டத்தில் 4-5 போர்வெல் இருந்தது அப்படின்னா அது வந்து பயன்படாத ஒரு 2-3 போர்வெல் இருந்ததுன்னா அதை ஒரு தடவை நீங்கள் மழைநீர் சேகரிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கனமான ஒரு மழைக்காலங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர்மட்டம் எந்த அளவுக்கு உயர்றது அப்படிங்கிறது, அதே மாதிரி இந்த போர்வெல்லில் வந்து நீர்மட்டத்தை வந்து உயர்த்துறதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி முறைகள்லாம் பயன்படுத்தலாம், நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாவரியாக ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறேன். அது இன்னும் ஒரு 2-3 நாட்கள்லேயே முடிந்த அளவுக்கு அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாங்களும் எதிர்நோக்கி இருக்கோம். ஏன்னா நிறையா நண்பர்கள் நம்ம போர்வெல் அமைச்சிட்டு இருக்கக்கூடிய பகுதியிலேயே இந்த மழைநீர் சேகரிப்பை பற்றி நிறையா கேட்டிருக்காங்க. அப்படி நாங்கள் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக களத்தில் இருந்து நேரடியாக உங்களுக்கு வந்து லைவாகவே வந்து அதை கண்டிப்பாக காமிக்கணுங்கிற ஒரு முயற்சியில் இருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக அந்த மழைநீர் சேகரிப்போட முக்கியத்துவத்தை வந்து விளக்கக்கூடியதாக நிறையா அமையும். அதே மாதிரி எங்களுடைய பணி எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, என்ன மாதிரி இதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம், இன்றைக்கி பெய்த மழையில் நமக்கு வந்து போர்வெல் அமைக்கும் போது நமக்கு என்ன மாதிரி நீர்நிலையெல்லாம் வந்து இருக்குது, அந்த ஏரியா வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றின நிறைய வீடியோக்களையும் நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ண போகிறோம். தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. ஏன்னா நேரடியாக பதிவு அதாவது ஃபோன் வாயிலாக பேசும்போது சில நேரங்களில் என்னால் பதிலளிக்க முடியலைன்னா அது உங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படும். அப்படி யாராவது தொடர்பு கொண்டு என்னை வந்து நான் பேசாமல் இல்லை முடியாத ஒரு பட்சத்தில் நான் வந்து தவிர்த்திருந்தால் கண்டிப்பாக அதுக்கான மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா நேரங்களையும் என்னால் இது பண்ண முடியாது, என்னோடய பணி சுமை. அதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். உங்களுக்கான புதிய ஒரு தகவலோட கண்டிப்பாக இது வந்து ஒரு போர்வெல் சம்மந்தமான ஒரு முழுமையான பக்கமாக இருக்கும் என்னுடைய யூடியூப் பக்கம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே.